A very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 6 verse 1 to 3. ஸோ சங்கீதம் 6வது அதிகாரம் அதில் 1லேருந்து 3வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சங்கீதம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இட்ஸ் a psalm of lament மாதிரி, இட்ஸ் a psalm of crying. ஸோ இங்கே என்ன பண்ணுறாரு டேவிட் வந்து நம்ம இந்த 3 வசனத்தில் ஓவரால் சம்மரியாக பார்க்கும்போது இந்த சங்கீதம் வந்து டாவிட் வந்து என்ன பண்ணல, ஒரு சந்தோஷமான ஒரு எமோஷனல் ஸ்டேட்லேருந்து எழுதுறாரு. அவர் என்ன ஒரு ஸ்டேட்லேருந்து எழுதுறாருன்னா, இஸ் நாட் ரைட்டிங் ஃப்ரம் ஸ்டேட் ஆஃப் விக்ட்ரி, ஒரு ஸ்பிரிச்சுவல் விக்ட்ரியோ இல்லைனா ஒரு போரில் வந்து ஜெயிச்சுட்டு வந்து எழுதுகிற சங்கீதம் இல்லை. இது என்ன மாதிரி ஒரு சங்கீதம்னா, அவருக்கு வந்து பலவீனத்தில் இருக்கார், இஸ் ஃபிசிக்கலி வீக், எமோஷ்னலாக வீக்காக இருக்கார். அதுக்கப்புறம் அவர் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் ஆல்சோ என்ன இருக்குது, அவருக்கு அந்த ஆவிக்குரிய பலமும் வீக்காக இருக்குது. ஏன் ஆவிக்குரிய பலம் வீக்காக இருக்குன்னா, அவருக்கு பயம், காட் அவரை பனிஷ் பண்ண போகிறார், காட் இஸ் கோயிங் டு டிசிப்ளின் ஹிம் என்ற ஒரு பயம். ஸோ அதுதான் இந்த சங்கீதத்தில் டாவீடு இந்த 3 அதிகாரத்தில் இதை தான் ஜென்ரலாக சொல்கிறார். ஸோ இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 3. ஸோ Psalms chapter 6 verse 3 which says, My soul also is greatly troubled, but you, O Lord, how long? இன்னொரு வாட்டி சொல்கிறேன், My soul is also greatly troubled, but you, O Lord, how long? ஸோ இதில் வந்து நம்ம எடுக்க போகிற டேக்க வேணும்னா, டு ஃபர்தர் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு. என்ன ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணால், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபங்களை எடுக்க போது நம்ம என்ன நினைக்கக்கூடாது, என் ஜெபம் எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் என் ஜெபத்தை ஆண்டவர் செவியில் போய் விழும், இல்லைனா விழாது. அதாவது my prayer should have this structure, this kind of intention, this kind of motive. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவர் எதை விரும்புகிறாருன்னா, நம்ம இதயத்தில் இருக்கிறத ஆனஸ்ட்டாக, ஒரு ஃபில்டர் இல்லாமல், அப்படியே முழுசாக ஒரு மேக்கப் போடாமல் நம்ம இதயத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் அவருக்கு கொடுக்குறது தான் அவர் விரும்புகிறாரு. அதை தான் இங்கே நம்மளுக்கு டேவிடும் என்ன பண்ணுறாரு, ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறாரு. ஸோ டேக் அவே என்னென்னா, there is no prayer that is too broken or too emotionally unstable for God to ignore. ஸோ அதாவது நீங்கள் பண்ணுற ஜெபம் உங்கள் முழு உள்ளத்தில் கொட்டினாலும் நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, நான் ரொம்ப கோவத்தோட ஜெபம் பண்ணிட்டேன், என் உள்ளத்தில் இருக்க எல்லாத்தையும் இறக்கிட்டேன், அதனால ஆண்டவர் கேட்க மாட்டார்னு நினைக்கக்கூடாது. அது தப்பு. அதுதான் இங்கே டேவிடோட எக்ஸாம்பிள்லேருந்து நம்மளுக்கு இங்கே தெரிய வருது. ஸோ இங்கே ஒரு அனாலிசிக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி நினச்சி பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் நார்மல் ஃபீவர் இல்லை, அதாவது மருந்து எடுத்து போட்டால் பிரச்சனை, அந்த மாதிரி இல்லை. பெட் ரிட்டன், நீங்கள் பெட் ரிட்டன்னா நீங்கள் பெட்லேருந்து எழும்பவே முடியல, அவ்வளோ வீக்கத்தில் இருக்கீங்க, அவ்வளோ டயர்டில் இருக்கிறீங்க, உங்கள் பாடி வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணும், உங்கள் கையெல்லாம் உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும், யுவர் ஹேண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃபீலிங் ஹெவி, யுவர் என்டையர் பாடி ஸ்டார்ட்ஸ் ஃபீலிங் ஹெவி, உங்கள் தலை வந்து வில் ஹேவ் லைட் ஹெடட். ஸோ எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி அது நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா, நடுராத்திரியில் ஏதோ திடீர்னு வலி வந்தால் யாரையும் கூப்பிட முடியாது, என்ன நீங்கள் தனியாக இருக்கீங்க. ஸோ யாருமே இல்லை, நீங்கள் தனியாக அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அதுக்கடுத்து அந்த கஷ்டத்தில் நீங்கள் என்ன இருக்கும், அதுவும் நடுராத்திரியில் எழும்பிட்டால் இந்த உடம்பு சரியில்லைன்னா தூங்குறது கஷ்டம். ப்ளஸ் என்ன ஆகும், நம்ம காலையில் வருமானு வெயிட் பண்ணுறதுக்கே டைம் அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். ஸோ அவ்வளோ கஷ்டத்தில், அவ்வளோ தனிமையில் இருக்கிறீங்க. டேவிட் வந்து இந்த சங்கீதத்தை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் எழுதுறாரு. அவருக்கு என்ன இருக்குது, வீக்கம் இருக்குது, அவருக்கு என்ன இருக்குது, பயம் இருக்குது, அவருக்கு என்ன இருக்குது, தனிமையில் இருக்கிறார். அவர் அவ்வளோ வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார். இஸ் ஐசோலேட்டட், இஸ் அலோன், இஸ் இக்னோர்ட், இஸ் இன் பெயின் அண்ட் இஸ் கம்ப்ளீட்லி அபேண்டன்ட். அந்த ஃபீலிங்கில் இருக்க போது தான் இந்த சங்கீதத்தை டேவிட் எழுதுறாரு. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம என்ன நினைப்போம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் போகிறோம், இந்த மாதிரி அடிபட்டு கீழே விழுந்து. அதுவும் டேவிட் வந்து இங்கே கடைசியில் எதுக்கும் பயப்படுறாருன்னா, ஆண்டவர் என்ன தண்டிக்க போகிறாருன்னா, அப்படின்னு டேவிட் தான் தப்பு பண்ணியிருக்காரு. அந்த தப்புக்கு ஆண்டவர் தண்டிக்க போகிறாரு, அந்த பயமும் அவருக்கு என்ன இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளும் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, நான் ஒரு பாவி, இல்லைன்னா ஐ ஆம் நாட் வர்தி. அதாவது என்ன நினைக்கக்கூடாது, ஆண்டவர் இவ்வளோ நல்லவர், இவ்வளோ நல்லா செஞ்சுருக்காரு, நான் ஒரு பாவி, நான் எப்படி ஆண்டவர்கிட்ட போய் என் உள்ளத்தை கொட்டலாம், அதுக்கு நான் தகுதி இல்லாதவன். ஃபஸ்ட்டு அதை தான் நினைக்கக்கூடாது. அதான் ஃபஸ்ட்டு திங் யூ ஹவ் டு ரிமெம்பர். அதாவது ஐ ஆம் நாட் வர்தி டு டேக் மை ப்ரேயர் டு காட், ஃபார் ஐ ஆம் அ சின்னர். எல்லாருமே பாவிங்க தான், எல்லாருமே தப்பணும். நம்ம என்ன நினைக்கக்கூடாது, நான்
என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அதனால் என்ன திரும்ப பண்ணுவாங்க சில பேர், அவங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரே இந்த மட்டும் பண்ண, இதை மட்டும் ஜெபத்தில் சொல்லுவாங்க. சில விஷயத்த அப்படியே ஜெபத்தில் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சி, நம்ம நிறைய வாட்டி இதில் பார்த்தது மாதிரி God wants our honest prayers. நம்மளோட முழு உள்ளத்தோட ஹானஸ்ட்டாக இருக்கிறது என்ன இருக்குதோ, pour out your hearts. உங்கள் இதயத்தை அப்படியே அள்ளி கொட்டுங்க. கோபம் இருக்குதா, கோவத்தை ஆண்டவர்கிட்ட கொட்டுங்க. சோகம் இருக்குதா கொட்டுங்க. மன கஷ்டம் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், டிப்ரெஸ்ட், ஆங்கர், சேட்னஸ், எனிதிங், pour it out to God. அதுதான் இங்கே டேவிடும் நிறைய முறை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருப்பார். அவர் பயமே இல்லாமல் என்ன பண்ணுவார், எப்போவுமே அவர் ஃபுல்லாக உள்ளத்தை வந்து அப்படியே ஆண்டவர்கிட்ட கொட்டுவார். ஏன்னா அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்லுவார். அதுதான் டேவிடுங்க நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரிமைண்ட் பண்ணுறார். அவர் எப்படி இருக்கார், தனியாக, பயத்தில், வலியில், அதுக்கடுத்து ஆண்டவரே என்னை தண்டிக்க போகிறார் அந்த பயத்தில் இருந்தாலும் நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் அந்த இடத்துலேருந்து எப்படி போயிருங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன், இது மாதிரி பண்ணிட்டேன், இது பண்ணாதீங்க, இது அப்படி இல்லை. அப்படியே சொல்கிறார், எனக்கு பயமாக இருக்குது ஆண்டவரே, ஏன் இப்படி நடக்குது எனக்கு, நீங்கள் எப்போ காப்பாற்றுங்க, எல்லோரும் என்னை கைவிட்டாங்க, நீங்களும் கைவிடுங்க. அப்படியே அவருக்குள்ளே இருக்க அந்த சந்தேகங்கள், பயங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, அப்படியே கொட்டி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஸோ நம்ம ஜெபத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முக்கியமாக என்னென்னா, நான் நிறைய முறை ரிப்பீட் பண்ணுறது, இட்ஸ் அ திங் தட் ஐ ரிப்பீட் அகைன் அண்ட் அகைன், யுவர் மோட்டிவ் அண்ட் யுவர் ஹோல் ஹார்ட். இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். உங்கள் நோக்கமும் உங்கள் முழு உள்ளத்தோடு பண்ணுறீங்களான்றது தான் முக்கியம். நம்ம எவ்வளோ ட்ரெஸ் பண்ணி ப்ரேயர் அழகாக பண்ணுறதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த நோக்கமும் அந்த முழு உள்ளம், அந்த ரெண்டத்தோடு பண்ணுறோமா, அப்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம ஜெபத்தை என்ன பண்ணுவார், கேட்பார். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. ஒன் சின்ன ப்ரேயர். லவ்விங் and merciful Father, thank you for this wonderful devotion that you've given to us, and thank you for this wonderful reminder that you've given us through King David. Lord, give me the wisdom and the discernment to know to pray with my whole heart, and give me the knowledge to pray where I am not covering it up and I am not hiding certain aspects of my life, Lord. Let me pray with my whole heart and let me pour out my heart to you, Lord, so that it will help me, it will console me, and it will further enhance my walk in faith. All of this in Christ's name I pray. Amen.